வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல புழுங்கல் அரிசியை வச்சு குக்கர்ல தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் 1/2 கிலோ அளவுக்கு உங்க வீட்ல யூஸ் பண்ற பச்சை அரிசி அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு குண்டான்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க. கூடவே 5 பல்லு பூண்டு தட்டி போட்டு 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்குங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கு அப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. தக்காளி நல்லா குழைய வெந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா குழைய வெந்து நல்லா தொக்கு மாதிரி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லியை போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. நான் குண்டான்ல வச்சு குக் பண்ண போறேன், அதனால 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி ஊத்திடுறேன். நீங்க குக்கர்ல வைக்கிறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊத்திக்கங்க. இப்ப அரிசி நல்லா ஊறிடுச்சு, இதை வடிகட்டி இதுல கொட்டிடலாம். நீங்க குக்கர்ல வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி ஊத்தி டைரக்டா அரிசியை போட்டு லைட்டா கலந்து விட்டு 2 விசில் வச்சிருங்க. ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்பப்ப இது போல கலந்து விட்டுக்கங்க. இது போல குண்டான்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல தண்ணி லைட்டா இருக்கணும். இருக்கும் போதே நீங்க வந்து மூடி போட்டுடணும். அப்பதான் ரைஸ் மேல வர வரன்னு இருக்காது. இப்ப அடுப்பை நல்லா சிம்ல வச்சு 10ல இருந்து 15 நிமிஷம் தம் போட்டு இறக்கிடலாம். அடுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா ரைஸ் நல்லா பொல பொலன்னு இருக்கும். இது தக்காளி சாதம் மாதிரியும் இருக்கும், பிரிஞ்சி சாதம் மாதிரியும் இருக்கும். இது கூட எண்ணெய் வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.